இது நாளைக்கான ப்ரெடிக்ஷன் பார்த்தலாம். விஜய் மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் காவேரிக்கு கிடைக்கிறதுக்கு காவேரி ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும். அண்ட் இந்த கங்காவோட கேரக்டரை பார்க்கும்போது ரியல் வில்லி மாதிரியே இருக்குன்னு ஃபீல் பண்ணுறவங்க கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. விஜய் தீபாவளிக்கு முன்னாடி நாள் நைட்டு எல்லாருக்குமே கால் பண்ணுவார். அத்தைக்கு ஃபஸ்ட்டு கால் பண்ணிட்டு, சாரதா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, தீபாவளி வந்து இங்கே தான் செலிப்ரேட் பண்ணணும்னு, நம்ம வீட்டில் தான் இந்த வாட்டி கொண்டாடணும், கண்டிப்பாக எல்லோரும் வந்துருங்க, ஞாபகம் இருக்குல்ல அப்படின்ற மாதிரி கேட்க, அதெல்லாம் ஞாபகம் இருக்க தம்பி, நாங்கள் எல்லாமே எடுத்து வச்சாச்சு, காலையில் நேரமாக வந்துட்டு இங்கே சாமி கும்பிட்டு நாங்கள் அங்கே வந்துடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, ரொம்ப தேங்க்ஸ் அத்தை, நான் எதுக்கும் நிவினுக்கும் கால் பண்ணி ஒரு வாட்டி இன்வைட் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அடுத்தது நிவினுக்கு கால் பண்ணி சொல்லுவார். நிவின் என்ன நிவின் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டிங்களா, கிளம்பிட்டிங்களா, முடிஞ்சால் நீங்கள் முன்னாடி நாள் நைட்டே வந்துடலாம்ல, நம்ம ஜாலியாக வைப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி விஜய் வந்து நிவினை கூப்பிட்டு உடனே நிவின் சொல்லுவார், இல்லை அப்பா அம்மாவும் இருக்காங்க, அதனால நாளைக்கு காலையில் நேரமாக வந்துட்டு இங்கே நாங்கள் கிளம்பிட்டு வந்துடுறோம் அப்படின்ட்டு விஜய் கிட்ட சொல்ல, விஜயும் சரின்னு சொல்லுவார். இல்லை இன்னைக்கு காலையில் நேரத்தில் பார்த்தீங்கன்னா 6 o'clockலாம் விஜய் எந்திரிச்சிருவார். விஜய் எந்திரிச்சு காவேரி எழுப்புவார். காவேரி எந்திரடி, இன்றைக்கும் வந்துட்டு இழுத்து போத்தி 10 மணி வரைக்கும் தூங்காதான், இன்றைக்கி தீபாவளி, நம்ம காலையிலேருந்தே வைப் தான் பண்ணணும், விஷ் யூ வெரி ஹாப்பி தீபாவளி காவேரி, எனக்கு இந்த வருஷம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நம்ம போன வருஷம் 2 பேராக இருந்தோம், இந்த வருஷம் 3 பேராக இருக்கோம், எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, அதனால தான் இந்த தீபாவளியை நான் ஸ்பெஷலாக வந்து செலிப்ரேட் பண்ணணும்னு நினச்சேன் காவேரி அப்படின்ற மாதிரி சொல்ல, எனக்கும் அப்படி தாங்க இருக்குது, ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது, அது என்னமோ தெரியல, எனக்கு ஒரு மாதிரி குட் வைப்ஸாகவே தோணிக்கிட்டு இருக்குது. முன்னாடிலாம் எனக்கு இந்த வீட்டில் இருக்கும்போது ஒரு மாதிரி டபுள் மைண்ட்லேயும் ஒரு மாதிரி தேவையில்லாத சோகம் இருக்கும், தேவையில்லாத கவலையெல்லாம் அடிக்கடி வந்து போயிட்டுருக்கும். பட் இன்றைக்கி என்னமோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது போக எல்லாருமே வரப்போகிறாங்க, எல்லாருமே நம்ம வீட்டில் தானே செலிப்ரேட் பண்ண போகிறாங்க, அதெல்லாம் நினச்சாலே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது விஜய், எப்போ எல்லோரும் வருவாங்க அப்படின்ற மாதிரி கேட்க, அத்தை எல்லாருமே சீக்கிரமாக வரேன்னு சொல்லிட்டாங்க, நம்ம அவங்களுக்கு முன்னாடி ரெடி ஆகணும், நீ இப்படி இழுத்து பொடுத்து தூங்கிட்டு இருந்தேன்னா எப்படி ரெடி ஆக முடியும், அவங்களெல்லாம் நம்ம தானே இன்வைட் பண்ணி கவனிக்கணும், சீக்கிரமாக எந்திரி அப்படின்ற மாதிரி விஜய் காவேரியை சொல்ல, உடனே காவேரி ஆக்ட் பண்ணி, ஹாப்பி தீபாவளி விஜய், ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் யூ, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து குட்டி பாப்பாவுக்கு வந்து ஹாப்பி தீபாவளி சொல்லுவாங்க. குட்டி பாப்பா நீ வயிற்றுக்குள்ளே இருக்க, உனக்கு கேட்குதா இல்லையான்னு தெரியல, விஷ் யூ வெரி ஹாப்பி தீபாவளி, நெக்ஸ்ட் இயர் நம்ம எல்லாரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணலாம், இப்போ நாங்கள் பண்ணுறதெல்லாம் வந்துட்டு உனக்கு தெரியுதா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க, உடனே வயிற்றுக்குள்ளேருந்து காலில் உதைக்க அந்த குழந்தை உதைச்சதுமே காவேரி விஜய் கூப்பிட்டு, விஜய் பாருங்கள், குழந்தை வந்து கிக் பண்ணது உங்களுக்கு தெரியுதா இல்லையா அப்படின்ற மாதிரி விஜய் கிட்டே கேட்க, உடனே விஜய் வயிற்ற பார்த்ததுமே லைட்டாக மூமெண்ட்ஸ் வந்து விஜய்க்கும் ஃபீல் ஆகும். ஆமாம் காவேரி எனக்கும் ஃபீல் ஆகுது, பாரு இப்போல்லாம் பாப்பா நம்ம பேசுகிறதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான், அவளுக்கு எல்லாமே நல்லா புரியுது போல இருக்குது, சரி இருக்கட்டும், அதுக்காகவே நம்ம 2 பேருமே இனிமேல் ஹாப்பியாக இருக்கணும், பாரு நம்ம 2 பேரும் ஹாப்பியாக இருக்கும்போது அவளோட மூமெண்ட்ஸும் அதிகமாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுன்னு சொல்லி விஜய் சொல்லுவார். உடனே காவேரியும் வந்துட்டு சரிங்க வாங்க போய் குளிச்சுட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு கிளம்ப, வெளியில் உடனே பாட்டி கூப்பிட்டு, முதல்ல 2 பேரும் எண்ணெய் தேய்ச்சிட்டு வாங்க, எண்ணெய் தேய்ச்சி தான் குளிக்கணும், வருஷம் தீபாவளிக்கு இதெல்லாம் செய்ய மாட்டிங்களா அப்படின்ற மாதிரி காவேரியை கேட்க, ஐயோ இல்லை பாட்டி, அம்மா காலையில் எழுந்ததுமே முதல்ல நல்லெண்ணெய் வச்சுட்டு தான் வந்துட்டு மறுவேலையே பார்க்க சொல்லுவாங்க, நான் தான் இந்த வாட்டி மறந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காவேரியை வந்துட்டு விஜய்க்கும் நல்லெண்ணெய் தேய்ச்சி விடுவாங்க தலையில். உடனே வந்துட்டு தலைக்கு மட்டும்தான் தேய்ச்சி விடுவியா காவேரி அப்படின்ற மாதிரி விஜய் கேட்க, காமெடி பண்ணாதீங்க எனக்கே முடியல அப்படின்ற மாதிரி காவேரி சொல்லுவாங்க. உடனே விஜய் வந்து காவேரிக்கு வந்து எண்ணெய் தேய்ச்சி விடுவாங்க. சரி காவேரி நம்ம 2 பேரும் போய் குளிச்சுட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு 2 பேரும் ஃப்ரெஷ் ஆகி குளிச்சுட்டு வந்துடுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா விஜய் வந்து 2 பேத்துக்குமே ஒரே மாதிரி ட்ரெஸ் ஆல்ரெடி வாங்கி வச்சுருப்பாரு. பட் காவேரி கிட்ட சொல்ல மாட்டாங்க. அந்த ட்ரெஸ் எடுத்து கொடுத்ததுமே, என்னங்க மேட்சிங்காக ட்வின்னிங்லாம் பண்ணியிருக்கீங்க என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாம்மா உங்ககிட்ட சொன்னால் மட்டும் நீ அப்படியே எக்ஸைட் ஆகி வைப் கொடுத்துருவாரு. எதுக்கு வாங்கினீங்க, ஏன் வாங்கினீங்க, எதுக்கு இந்த தேவையில்லாத வேலைன்னு தான் கேட்க போகிறேன், அதனால தான் உங்ககிட்ட சொல்லவே இல்லை, பிடிச்சிருக்கா ட்ரெஸ் அப்படின்ற மாதிரி கேட்க, சூப்பராக இருக்குது விஜய், தேங்க்யூ ஸோ மச், இந்த மாதிரி கலர் தான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்ற மாதிரி காவேரி சொல்லுவாங்க. உடனே சரி 2 பேரும் போய் ட்ரெஸ் போட்டுவாங்க, எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னு சொல்லிட்டு தாத்தாவும் சொல்லுவாங்க. 2 பேரும் ட்ரெஸ் மாற்றிட்டு கீழே வந்ததுமே தாத்தாவும் பாட்டியும் அப்படியே அசந்து போயிடுவாங்க. காவேரி எவ்வளோ அழகாக இருக்கால, இப்படி போட்ட பிள்ளைங்கள்லாம் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கும்போது தான் வீட்டுக்கே அழகு வந்திருக்கு, காவேரி ரொம்ப அழகாக இருக்கு, இதே மாதிரி குழந்தையும் லட்சணமாக பெற்று கொடுத்துருன்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லுவாங்க. உடனே அவங்க 2 பேரும் கிளம்பி வந்த டைமில் சரி வாங்க சாப்பிட்றலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே விஜய் சொல்லுவார், இல்லை பாட்டி அத்தையெல்லாம் வரேன் இருக்காங்கல்ல, அவங்களாம் வந்தோன்னா எல்லோரும் சேர்ந்து ஒட்டுக்காவே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி விஜய் சொல்லிட்டு இருக்க, கரெக்டாக வந்துட்டு சாரதா பாட்டி கங்கா 3 பேருமே உள்ளே வந்துடுவாங்க. உள்ளே வந்ததுமே காவேரி விஜய் 2 பேருமே ஓடி வாசலுக்கே போவாங்க. வாங்கம்மா வாங்கன்னு சொல்லிட்டு 2 பேர்த்தையும் வந்துட்டு இன்வைட் பண்ணி கூட்டிகிட்டு போவாங்க. உடனே காவேரி வந்து கங்காவுக்கா கையை பிடிச்சி உள்ளே அழைச்சிட்டு போவா. அக்கா எப்படிக்கா இருக்க, சூப்பராக இருக்குக்கா ட்ரெஸ், ஹாப்பி தீபாவளின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே எக்ஸைட் ஆகி கங்காவையும் உள்ளே கூட்டிகிட்டு போவாங்க. அக்கா யமுனா எப்போக்கா வருவா, லேட் ஆகுமா, ஏன் அவன் மட்டும் லேட்டாக வரா, அங்கே அவளுக்கு என்னதான் வேலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். கரெக்டாக யமுனாவும் உள்ளே வந்தோடனே 3 பேருமே ஜாலியாக வந்துட்டு ஒரு செகண்ட் வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. 3 பேருமே கையை பிடிச்சிட்டு ஹாப்பி தீபாவளின்னு 3 பேரும் மாற்றி சொல்லிக்குவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா காவேரியும் செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க. உடனே பாட்டி தாத்தா 2 பேருமே சரி வாங்க எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்றலாம், காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அடுத்த வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு
எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவாங்க. அங்கே உடனே வேலைக்காரங்க வந்து தான் எல்லாத்துக்கும் சர்வ் பண்ணுவாங்க. எல்லாருமே ஒட்டுக்காவே உட்காந்துடலாம், இன்றைக்கி வேணால் இவங்களை பரிமாற சொல்லலான்னு சொல்லிட்டு வேலைக்காரங்களை வர வச்சு பரிமாற சொல்லுவாங்க. அந்த டைமில் சித்தியும் பார்த்தீங்கன்னா சர்வ் பண்ணிகிட்ருப்பாங்க மற்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே. காலையிலேயே தடபுடலாக வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் ரெடியாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சாரதா வந்து அதிரசம் உப்புட்டு அதெல்லாம் வந்துட்டு பண்ணி எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க காவேரிக்கு. அது எல்லாத்துக்குமே கொடுப்பாங்க. அதிரசம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே வாங்கி வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பாட்டியும் நானும் நிறைய ஸ்வீட்ஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு பாட்டியும் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே மாறி மாறி வந்துட்டு ஸ்வீட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு சரி ஒரு ஃபார்மாலிட்டிக்கு இப்போ வந்து பட்டாசு வெடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம், அதுக்கப்புறமா நைட்டு செம்மையாக வந்துட்டு வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போய் பட்டாசு வெடிப்பாங்க. இந்த மாதிரி பட்டாசுலாம் வெடிக்கிறதுக்கு காவேரிக்கு ரொம்பவே பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே பயப்படுவாங்க. உடனே விஜய் பக்கத்துலேயே கூட்டிகிட்டு போய் இங்கே வா நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் பட்டாசு வெடிப்பாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா யமுனாவும் ஒரு சீனை போடுவாங்க. எனக்கும் பயமாக இருக்குது நிவின், நீங்களும் வரீங்களான்னு சொல்ல சரி வா நானே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு நிவினும் யமுனா கையை பிடிச்சி பட்டாசு வைப்பார். அப்பா எனக்கு என்னமோ இந்த வீடு தான் ராசியாக இருக்குன்னு தோணுது, இங்கே வந்தால் தான் எல்லாம் பாசிட்டிவாக நடக்குது. நிவின் கிட்ட நிறைய சேஞ்சஸ் தெரியுது. பிகாஸ் விஜயும் காவேரியும் இவ்வளோ ஹாப்பியாக இருக்கிற மாதிரியும் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்தா மேபி இவருக்கும் ஒரு மூடு சேஞ்ச் ஆகுது போல இருக்குது. இதவே மெயின்டைன் பண்ணலாம், பேசாமல் இங்கே ஒரு வாரம் இருந்துட்டோம்னா போதும் போல இருக்கே, நிவினை கம்ப்ளீட்டாக மாற்றி நம்ம கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி யமுனா ஒரு பக்கம் பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் மத்தியானம் சமைக்கிறதுக்காக ரெடி பண்ணுறதுக்காக யோசிச்சுட்டு இருப்பாங்க. உடனே சாரதா சொல்லுவாங்க, இன்றைக்கி சமையல் நான் தான் பண்ண போகிறேன் பாட்டி, நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, இன்றைக்கி நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டாம், நீங்களும் ரெஸ்ட் எடுங்க அப்படின்ட்டு ராதா கிட்ட சொல்லுவாங்க. சரிங்க நீங்களே பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து ஒத்தாசை பண்ணி சமைச்சிக்கலாம், அதிலலாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்ற மாதிரி கல்யாணி சொல்லுவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு, சிக்கனு, பிரியாணி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தடபுடலாம் அன்றைக்கி லஞ்ச் வந்துட்டு ரெடி ஆகிட்டு இருந்திருக்கும். அதுக்கு இடையில் வந்துட்டு விஜயும் நிவினும் வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நிவின், நம்ம எல்லாரும் சேர்ந்து இப்படி செலிப்ரேட் பண்ணும்போது குமரன் இல்லாததான் கொஞ்சம் சங்கட்டமாக இருக்குது. அவர் இருந்திருந்தால் இன்னுமே மூமெண்ட் செம்மையாக இருந்திருக்கு தெரியுமா, இந்த இடமே ரொம்ப கலகலன்னு இருக்கும். அவரோட சாதாரணமான பேச்சும் யதார்த்தமான பேச்சும் அவரையே வந்துட்டு செம்மையாக ரசிக்க வச்சுட்டு இருந்திருக்கோம். எனக்கு அவரை தான் மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே நிவினும் சொல்லுவார், ஆமாம் விஜய், அண்ணனை தான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன், அவர் எப்போ வருவாரோ தெரியல, சீக்கிரமாக வந்துருவேங்கிற மாதிரி தான் சொன்னார், இன்னும் 1 or 2 வீக்ஸில் வந்துடுவார் அப்படின்ற மாதிரி தான் கொடுத்தாரு அப்டேட்டு அப்படின்ற மாதிரி கேட்க, ஏன் இன்னும் 1 or 2 வீக்ஸில் வந்துடுவார், அவர் தான் 2 months ஆகும்னு சொன்னே இல்லை அப்படின்ற மாதிரி நிவின் கிட்ட கேட்க, இல்லை அங்கே வேலை வந்து கொஞ்சம் குயிக்காக நடந்துட்டுருக்காமா, கூடி சீக்கிரம் வந்துருவேங்கிற மாதிரி தான் சொன்னார், நான் நேற்று தான் பேசினேன் விஜய் அப்படின்ற மாதிரி நிவின் சொல்லுவார். எப்படியோ நான் பேசி ரொம்ப நாள் ஆச்சு, அவர் சீக்கிரமாக வந்தால் சந்தோஷம்தான் அப்படின்ற மாதிரி விஜயும் சொல்லுவார். அதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா அன்பு ஒரு பக்கம் வந்துட்டு சித்திக்கிட்ட புலம்பிட்டு இருப்பாரு. ஏண்டி ராதா, உனக்கு கொஞ்சம் கூட அறிவுங்கிறதே கிடையாதா? ஆமாம், நம்ம பையன் என்ன பண்ணுறான், அவன் சந்தோஷமாக இருக்கானா இல்லையா, அவனோட நிலைமை என்னாச்சு, அவன் எந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கான்னு எதையுமே யோசிக்கிறது கிடையாது. இங்கே அவங்க தான் கூத்தும் கும்பாலமாக இருக்கானா, அவங்க கூட சேர்ந்து நீயும் வந்து நல்லா ஜாலி பண்ணிகிட்ருக்கியா, பையன் மேலே கொஞ்சம் கூட அக்கறை இல்லைல்ல உனக்கு, உன் அப்பா அம்மா உன் வளர்ப்பு பையன் நல்லா இருந்தால் போதும், அவன் குடும்பத்தோடு ஜாலியாக இருந்தால் போதும், உனக்கு ஜாலியாக இருந்துச்சுன்னா போதும். என் பையன் அங்கே தனியாக தவிச்சுக்கிட்டு இருக்காண்டி, அந்த பொண்டாட்டின்னு ஒருத்தி கட்டி வச்சுமே அவளும் சரியில்லாமல் குடும்பம் நல்லது வாதிக்கவும் இல்லை அவனுக்கு, அந்த மாதிரி பசுபதி கேவலமான ஒரு குடும்பத்தில் வந்துட்டு அவன் போயிட்டான், அவளோட அடிமைத்தனத்தினாலையும் அவன் அப்பாவோட திமிர்னாலையும் அவன் எங்கள் பையன் வந்து படாத பாடுபட்டுருக்கான், அதை பற்றிலாம் கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் நீ பாட்டுக்கு இங்கே சமைக்கிறதும் பிடிக்கிறதும் பட்டாசு வெடிக்கிறதும் கூத்தடிக்கிறதும் இதெல்லாம் நடக்கட்டும், எங்கே போய் முடியுதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் புலம்பிட்டு இருப்பாரு. உடனே ராதா சொல்லுவாங்க, ஏங்க நானும் அவனை கல்யாணம் பண்ண சொன்னேன், அப்போவும் வந்து விஜய் காவேரிலாம் வேண்டாம் தானே சொன்னாங்க, அதெல்லாம் மீறி அப்பா பையன் 2 பேரும் சேர்ந்து தானே ஜால்ரா போட்டு கல்யாணம் பண்ணி வச்சிங்க, இப்போ அவன் அனுபவிக்கிட்டோம், நான் என்ன பண்ண முடியும், நான் அழுக தான் முடியும், அதை அவன் வாழ்க்கையை வந்து என்னால் காப்பாற்ற முடியாது, அவன் அவளையாவது விட்டு தொலைச்சிட்டு வந்தாலாவது ஏதாவது நல்லது நடக்குதான்னு பார்க்கலாம், முதல்ல அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை யோசிக்க சொல்லுங்கள் உங்கள் பையனை, நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், அவள் வேண்டாடா, வேறு பொண்ணு கூட பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறோன்னு சொல்லி பார்த்துட்டேன், இல்லைம்மா ராகினி மாறிடுவான்னு சொல்லிட்டு அவளுக்காக வந்துட்டு அவன் காத்துட்ருக்கான்ல, காத்துக்கிட்டே இருக்கட்டும், அவள் மாறுறாளான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு ராதாவும் சொல்லுவாங்க. உடனே பாட்டி தாத்தா 2 பேருமே உள்ளேருந்து வந்து எல்லாரும் வாங்க, எல்லாரும் படம் பார்த்தது போதும், லஞ்ச் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, லஞ்சை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் படத்தை கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்ல, இல்லைம்மாம்மா ஓடிடியில் இந்த படம் முடிஞ்சிரட்டும் அப்படின்ற மாதிரி அன்பு சொல்லுவார். என்ன மாப்பிள்ள நீங்களும் படம் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்களா, வாங்க முதல்ல சாப்பிட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம் விஜய், அந்த படத்தை அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு வாப்பா, நம்ம எல்லாரும் சாப்பிட்டுட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு எல்லாரும் பயங்கரமாக சேர்ந்து லஞ்செல்லாம் சாப்பிடுவாங்க. அன்றைக்கி லஞ்ச் பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், மட்டன் பிரியாணி, சிக்கன் கிரேவி, அது இதுன்னு எல்லாம் பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க. விஜய் வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே சாப்பிட்டுட்ருப்பாரு. எல்லோரும் சேர்ந்து சாப்பிடும்போது எல்லோரும் சேர்ந்து வந்துட்டு இந்த மாதிரி தீபாவளியை செலிப்ரேட் பண்ணும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இதை நான் முன்னாடியே பிளான் போட்டேன், இது நான்
காவேரி கிட்ட கூட சொல்லலை. பட் எல்லோரும் இப்படி சேர்ந்து சாப்பிட்றதே தனி ஃபீல் தான் அப்படின்ற மாதிரி விஜய் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருப்பாரு. உடனே நிவினும் சொல்லுவார், எனக்கும் இந்த மாதிரி ஃபேமிலியாக டுகெதராக செலிப்ரேட் பண்ணாதான் விஜய் பிடிக்கும். எனக்குமே இந்த தீபாவளி ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்குது, என்னால் மறக்கவே முடியாது என் லைஃப்பில் அப்படின்ற மாதிரி சொல்ல, இதெல்லாம் நீங்கள் அரேஞ்ச் பண்ணதுக்கு உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்ற மாதிரி நிவின் ஒரு பக்கம் தேங்க்ஸ் சொல்லுவார். உடனே யமுனாவும் சொல்லுவாங்க, ஆமாக்கா நிஜமாவே எனக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. இவ்வளோ நாள் நம்ம வீட்டில் எல்லாருமே சேர்ந்து தான் செலிப்ரேட் பண்ணுவோம். பட் இப்போ எல்லாருமே கம்ப்ளீட் ஃபேமிலியாக வந்துட்டு நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோடு செலிப்ரேட் பண்ணுறது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குன்னு சொல்ல, உடனே கங்கா, என்னடி சொல்கிற, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுறோமா? என்னோட புருஷன் தான் போய் அங்கே உட்காந்துட்டாரே மலேசியாவில், நான் எங்கே தனியாக தானே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி யமுனா காதில் முனங்க. உடனே சரி சரி விடுக்கா, மாமா வந்துருவார், நீ ஃபீல் பண்ணாத அப்படின்ற மாதிரி யமுனா சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு உடனே காவேரி ஓடி போய் சாரதாவை கட்டி பிடிச்சி, செம்மையாக இருந்துச்சுமா, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுமா, நீ எப்போவும் செய்கிறத விட பயங்கர டேஸ்ட்டாக இருந்துச்சு, எல்லாருமே அதை தான் சொல்லிட்டு இருக்காங்க, இவ்வளோ டேஸ்ட்டாக செய்கிறதுக்கு யாருனாலே முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு சாரதாவை பயங்கரமாக புகழ்ந்து தள்ளினாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் எல்லோரும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம், ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங்காக வந்துட்டு நம்ம பட்டாசெல்லாம் வெடிக்க ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு கங்காவும் ரெஸ்ட் எடுக்க போயிடுவாங்க. யமுனாவும் நிவினும் ஒரு ரூமுக்கு வந்து ரெஸ்ட் எடுக்க போயிடுவாங்க. காவேரி வந்து விஜய் கூட அவங்க ரூமுக்கு போயிடுவாங்க. உடனே பாட்டி சாரதா, பாட்டி தாத்தா, ராதா எல்லாரும் உட்காந்து ஜாலியாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. பாட்டி சொல்லுவாங்க, எனக்கு நான் என்னென்னமோலாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் சாரதா, விஜய் அங்கே வந்ததும் விஜய் எங்களை விட்டு போயிட்டான், காவேரி விஜய் நல்லா மாற்றிட்டான், இனிமேல் எங்கள் விஜய் எங்களுக்கு திரும்பி வரவே மாட்டான், என்னென்னலாம் நடக்க போதோன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் எல்லாமே ஒரு செகண்டில் மாறி போச்சு பாரு, விஜய் காவேரி 2 பேருமே இங்கே வந்துட்டாங்க, உங்கள் எல்லாத்தையுமே சேர்த்து வச்சுட்டாங்க பாரு. இதுதான் சொல்கிறது, என் பேரனோட குணமும் சரி உன் பொண்ணோட குணமும் சரி ஒரே மாதிரி அமைஞ்சிருக்கு, அதனால தான் அவங்க 2 பேர்த்தையும் இந்த கடவுளாக பார்த்து சேர்த்து வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி பாட்டி சொல்ல, உடனே சாரதா சொல்லுவாங்க, ஆமாங்கம்மா, காவேரி வந்துட்டு எப்போவுமே மற்றவங்களுக்காக தான் யோசிப்பான், என் குடும்பத்தில் என் வயிற்றில் வளர்ந்த புள்ள ஒன்று இப்படி மற்றவங்களுக்காக யோசிக்கிறத நினச்சா எனக்குமே பெருமையாக தான் இருக்கும். காவேரி அவளுக்காக சுயநலமாக எப்போவுமே யோசிச்சுக்க மாட்டா, மற்றவங்களோட சூழ்நிலை என்ன, மற்றவங்க கஷ்டப்படுவாங்களா காயப்படுவாங்களான்னு ஒவ்வொரு வாட்டியும் அதை யோசித்து பார்த்து தான் முடிவெடுப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே அன்றைக்கி நைட்டு ஜாலியாக வந்துட்டு எல்லோரும் பட்டாசு வெடிப்பாங்க. பட்டாசு வெடித்து முடிச்சுட்டு உடனே வந்து கங்காவுக்கு வந்து வயிறு வலி வந்துடும். வயிறு வலி வந்ததுமே எல்லோரும் பதட்டப்பட்டுருவாங்க, என்னாச்சு என்னாச்சு அப்படின்ற மாதிரி போக, உடனே சாரதா சொல்லுவாங்க, இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, சூட்டு வலி தான், ஓம் வாட்டர் குடித்தா எல்லாம் சரியாயிரும்னு சொல்லிட்டு ஓம தண்ணி கொடுத்ததுமே கொஞ்சம் நேரத்தில் கங்கா ரெடி ஆயிடுவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஜாலியாக சேர்ந்து எல்லோரும் பயங்கரமாக பட்டாசு வெடிப்பாங்க. அந்த டைமில் விஜய்க்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும், அதே சமயத்தில் காவேரிக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். எல்லாருமே நைட்டு பட்டாசு வெடித்து முடிச்சுட்டு டின்னர் முடிச்சுட்டு உடனே விஜய் நிவின் கிட்ட போய் கேட்பாரு, என்ன நிவின், நம்ம வெயிட் பண்ண ஆரம்பிச்சிடலாமா, தீபாவளி எப்படியோ முடிஞ்சிருச்சு ஃபேமிலியோடு செலிப்ரேட் பண்ணி, இந்த நைட்டு நம்ம ஜாலி பண்ண வேண்டியதான்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ஜாலியாக வந்துட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்க எல்லோரும் தூங்கினதுக்கப்புறமா. அதுக்கப்புறம் காலையில் விடிஞ்சதுமே விஜய் டைரெக்டாக வந்துட்டு தாத்தாவை கூப்பிடுவார். தாத்தா, எல்லோரும் இப்போ இருக்கோம், எல்லாருமே இருக்கிற டைம்லேயே நம்ம அந்த காவேரி வீட்டு விஷயத்தை வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்லி சம்மதம் வாங்கிடலாம், எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டா தான் கரெக்டாக இருக்கும் தாத்தா, நீங்களும் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே காவேரியும் கூட்டிகிட்டு போவாங்க. அந்த டைமில் சாரதாத்தை பாட்டி எல்லாத்தையும் வர சொல்லி உட்கார வைப்பார். உடனே சாரதா கேட்பாங்க, என்னாச்சு தம்பி, ஏன் திடீர்னு எல்லாத்தையும் கூப்பிட்டு உட்கார வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அதுக்காக தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு விஜய் வந்து சாரதாவை கூட்டிகிட்டு போவாங்க. நிவின் யமுனாவுமே வந்துட்டு அவங்க உட்காந்துருப்பாங்க, கங்காவும் வந்துடுவாங்க. எல்லோரும் இருக்கும்போது நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லலான்ட்டு இருக்கேன், காவேரி வீட்டை வந்து விற்கலான்னு தானே இருக்கீங்க, சாரி நம்ம கொடைக்கானல் வீட்டை விற்கலான்ட்டு தானே இருக்கீங்க, காவேரிக்கு வந்து அந்த வீட்டை விற்கிறதுல கொஞ்சம் கூட உடன்பாடே கிடையாதத்த, அவள் ரொம்ப ஃபீல் பண்ணுறா, அதை அப்பா சம்பாரிச்சது அவருக்குன்னு அவர் பேரில் இருக்கிறது அது ஒன்று மட்டும்தான், நிறைய எமோஷன்ஸ் வந்து அந்த வீட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு டெய்லியுமே புலம்பிட்டு இருக்கா, அதனால் நானும் தாத்தாவும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்கோம், அந்த வீட்டை வந்து காவேரி பேரில் நாங்களே வாங்கிலான் இருக்கோம், இதுக்கு சம்மதமா அப்படின்ற மாதிரி கேட்க, உடனே சாரதா சொல்லுவாங்க, ரொம்ப சந்தோஷம் தம்பி, நானும் இதவே தான் யோசிச்சு பயந்துக்கிட்டு இருந்தேன், காவேரி வந்து என்கிட்டையுமே சொன்னால் இதில் எனக்கு விருப்பமே இல்லைன்னு, இருந்தாலும் கங்காவும் யமுனாவும் கேட்குறாங்களேன்றதுக்காக தான் நான் ஒத்துக்கிட்டேன், இப்போ வந்துட்டு நீங்களே வாங்கிட்டீங்கன்னா எனக்கு சந்தோஷம்தான், நம்ம வீடு வந்து நம்ம கை விட்டு போகாமல் இருக்குல்ல, எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே பாட்டியும் சொல்லுவாங்க, எனக்கும் பரிபூர்ண சம்மந்தம் இதில், காவேரிக்கு வந்த வீடு மாறுறதுல எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே தாத்தா சொல்லுவார், இங்கே பாருங்கள் சாரதாம்மா, இந்த வீட்டை நீங்கள் விற்கிறீங்களே தவிர நீங்கள் மற்ற கஸ்டமருக்கு மற்ற கிளைண்ட்டுக்கு என்ன ரேட்டுக்கு கொடுக்குறீங்களோ அதை விட 10% அதிகமாக தான் நாங்கள் கொடுத்து வாங்க போகிறோம், ஏன்னா பின்னாடி மேற்கொண்டு இதனால் எந்த விதமான சங்கட்டமும் வரக்கூடாது, அதுக்காக இதை மட்டும் நான் கிளியராக சொல்லிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தாத்தா சொல்லுவாங்க. ஐயோ ஏங்க இப்படியெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஐயா, ஏங்க ஐயா இப்படிலாம் சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி சாரதா சொல்ல, இல்லைம்மா என்ன இருந்தாலும்
பின்னாடி பேச்சு வந்துடக்கூடாது. ஏன்னா இதில் 4 பிள்ளைங்களோட பங்கும் இருக்கு இல்லையா, அதுக்காக தான் நான் சொல்லிக்கிறேன், இதில் தப்பாக நினச்சிக்காதீங்கன்னு சொல்லி தாத்தாவும் சொல்லுவார். அதுக்கப்புறம் விஜய் என்ன சொல்லுவார்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டோட பேர் மட்டும்தான் காவேரி பேரில் மாறுதே தவிர மற்றபடிக்கு உரிமையிலேருந்து சொந்தம் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு தான் சொந்தம். நீங்கள் தான் அதை நீங்கள் மெயின்டெனன்ஸ் பண்ண போகிறீங்க. எப்படி ஏற்கனவே இருந்துச்சோ அதே மாதிரி தான் நீங்கள் எல்லாமே பண்ண போகிறீங்க. அதே மாதிரி கங்காவும் சரி, யமுனாவும் சரி, யாராக இருந்தாலும் சரி, குமரன், நிவின் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் தாராளமாக வந்து போகலாம். அது காவேரியோட வீடுன்ற ஒரு தாட்டே உங்களுக்கு வர வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே கங்கா சொல்லுவாங்க, எனக்கு வந்து எங்கள் வீட்டை உங்களுக்கு மாற்றி கொடுக்கறதுல சம்மந்தமே கிடையாது. அது என்ன உங்களுக்கு ஏன் மாற்றி கொடுக்கணும், நாங்கள் வேறு யாருக்காவது விற்றுக்குறோம், அதில் சம்மந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல எல்லாருமே பயங்கர ஷாக் ஆகி ஸ்டன் ஆயிடுவாங்க. உடனே சாரதா கேட்பாங்க, ஏய் கங்கா, உனக்கு அந்த வீட்டை விற்கணும், அது மூலிமா வர பணம் வேணும், அவ்வளோதானே. அந்த வீட்டை வந்து காவேரி வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்குது? அந்த வீடு நம்மளை ஆளுங்களை விட்டு தனியாக வெளியில் போகக்கூடாதுன்னு நான் பார்க்குறேன். நீ இதிலெல்லாம் தலையிடுறதுக்கு உரிமை கிடையாது. நான் அந்த வீட்டை விற்கிறதுக்கு ஒத்துக்கிட்டேன்லடி, இப்போ உனக்கு அதில் என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லைம்மா, அந்த வீட்டை வந்து நீ காவேரிக்கு விற்றனா காலம் முழுக்க அதனால் பிரச்சனை தான் வரும். நம்ம அந்த வீட்டுக்கு போனால் கூட காவேரியோட வீடுங்கிற ஞாபகம் தான் வரும், அப்பாவோட வீடுங்கிற ஞாபகம் வராது. அது போக இதனால் ஃப்யூச்சரில் கூட நிறையா ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல, உடனே யமுனாவும், ஆமாக்கா எனக்கும் அதே தான் தோணுது, நீ அந்த வீட்டை வாங்க வேண்டாம்க்கா, நம்ம வேறு யாருக்காவது விற்றுலான்னு சொல்ல, உடனே நிவின் பார்த்து முறைப்பார். உடனே யமுனா சைலண்ட் ஆயிடுவாங்க. அங்கே எல்லாருமே ஆளாளுக்கு ஒன்று பேச, உடனே விஜய் சொல்லுவார், சரி சரி போதும் நிறுத்துங்க, இங்கே நம்ம வந்து தீபாவளி செலிப்ரேட் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம், ஆளாளுக்கு ஒன்று பேசி வந்து தேவையில்லாத மனசங்கட்டமும் பிரச்சனையும் வர வேண்டாம். இந்த விஷயத்தை பற்றி நம்ம அப்புறமா டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம நோம்பை வந்து செலிப்ரேட் பண்ணலாம். சாரி அத்தை, சாரி எல்லாத்துக்கும் டிஸ்டர்ப் பண்ணதுக்கு, நீங்கள் எல்லோரும் போய் கண்டினியூ பண்ணுங்கள், நம்ம இதை இன்னொரு நாள் பேசிக்கலாம் அத்தை அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே தாத்தாவும், அதான் தம்பி சரி, இப்போ வந்து தீபாவளிக்காக வந்திருக்காங்க, அதை மட்டும் கவனிக்கிட்டும், நம்ம இதை இன்னொரு நாள் பேசிக்கலாம், நம்ம டைரெக்டாக வந்துட்டு சாரதா வீட்டுக்கே போய் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு தாத்தாவும் சொல்லிடுவாங்க.